ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு மட்டன் ரோஸ்ட் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரைஸ் கூடயும் சப்பாத்தி கூட எல்லாத்து கூடயுமே இது நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்து, சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நான் நல்லா அரைச்சிக்கிறேன். நம்ம பட்டை ஏலக்காய் நம்ம டேரெக்டாக இப்படி அரைச்சி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நான் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் அதுவும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதில் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், பின்ன கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரை ஆனால கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வணக்கணும். நான் இது ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நான் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மட்டன் நான் சேர்த்துக்க போகிறேன். மட்டன் வந்துட்டு நான் ஒரு 1/2 kg மட்டன் நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுலேயே 3 விசில் விட்டப்போ மட்டன் வெந்துருச்சு. உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சா மறுபடியும் வேணால் 1-2 விசில் நீங்கள் விட்டுக்கலாம். நான் 3 விசில் விட்டுருக்கேன். அதில் மட்டன் போட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் குக்கரில் 3 விசில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். ஏன்னா மட்டன்லேருந்து நிறைய தண்ணி வரும். நம்ம ட்ரை ஃப்ரை மாதிரி இப்போ ரோஸ்ட் மாதிரி பண்ணுறனால நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். மட்டன் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் அந்த மட்டனை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இனி இது நல்லா குறுகி வரணும் அந்த தண்ணியிலேருந்து. பின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம தண்ணி குறுகும்போது நம்ம சால்ட்டு கரெக்டாகிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். இனி இது நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.